இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவா அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை யூஸ் பண்ணி அங்கிருந்த மொத்த ஜாம்பிஸோட கதையவும் முடிச்சுட்டு இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னோட போன்ல வேற சிக்னல் இல்ல. எப்படியோ லக்கிலி இந்த G17 ரூயினோட மேப்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என் டீம்மேட்ஸை போய் தொலை வேண்டியதுதான் அப்படின்ட்டு போறான். அப்ப அவன் பின்னாடி ஒரு அட்டாக் வருது. அவனும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு எவன்டா இது அப்படின்னு கேக்குறான். பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை அந்த ப்ளூ விங்டு பீட்டல் கிட்ட மாட்டி விட்டு போனானுங்கல்ல, அந்த டீமோட பிரசிடென்ட்டும் என்னடா கிளாஸ் 10 சேர்ந்த குப்பை, நீ அந்த இன்டர் டைமென்ஷன் போர்ட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டியா, அந்த பீஸ்ட் எல்லாம் என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் அட நீங்க தான் வந்திருக்கிறதாடா, நான் கூட நீங்க தப்பிச்சு போயிட்டீங்க, உங்களை ரிவெஞ்ச் எடுக்க முடியாதோ அப்படின்னு ரொம்ப சோகமாயிட்டேன். இப்ப அந்த கணக்கையும் தீர்த்திர வேண்டியதுதான் அப்படிங்கிறான். அந்த கிளாஸ் 2 சேர்ந்தவனும் அட எங்கடா உன்னோட டீம்மேட்ஸ் யாரையும் காணோம், ஓ எல்லாம் செத்துட்டானுங்களா, சே என்டர்டைன்மெண்ட் வேற மிஸ் ஆகி போச்சு அப்படிங்கிறான். ஹீரோவும் டே தம்பி நீ ஒன்னும் அவ்வளோலாம் வருத்தப்பட வேண்டாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சாக கிடையாது, இந்த ஃபாகுனால ஜஸ்ட் பிரிஞ்சு மட்டும்தான் போயிட்டோம். அது மட்டும் இல்லாம அந்த இன்டர் டைமென்ஷன் போர்ட்டல்ல இருந்து நாங்க 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறான். அவனும் டே குப்பை, நீ அந்த 6th ஆர்டர் எவால்டு பீஸ்ட கொன்னு அந்த கிறிஸ்டலை எடுத்துட்டு வந்தோன்னு சொன்னா நம்பணுமா, யாரடா ஏமாத்த பாக்குறேன்னு கேக்குறான். அப்ப ஹீரோ கிட்ட இருந்து வர ஆராவை பார்த்துட்டு இது இது இன்ஃபர்னல் லோட்டஸோட ஆராவாச்சே, அதை நீ எப்படா அப்சர்வ் பண்ணன, நீ என்ன மனுஷனா இல்ல எவால்டு பீஸ்டா, ஒரு ஹியூமன்னால அந்த இன்ஃபர்னல் லோட்டஸை அப்சர்வே பண்ண முடியாது, இது எப்படா சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் டே முட்டா பசங்களா, போயும் போயும் உங்களோட சேர்த்து என்ன கம்பேர் பண்றீங்க பாத்தீங்களா, என்னால எது வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறான். அந்த சிவப்பு மடையனும் டென்ஷன் ஆயிட்டு டே குப்பை, உன்னால அந்த இன்ஃபர்னல் லோட்டஸோட டோட்டல் எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணிருக்க முடியாது, அதுல எக்ஸஸ் ஆன எனர்ஜி கொஞ்சம் இருக்கும், அதனால நாங்க உன்னை கொன்னுட்டு அந்த எனர்ஜியை நாங்க அப்சர்வ் பண்ணிக்கிறோம், இப்படி வாண்டடா வந்து சாவ போறியடா பொடி பயிலே அப்படிங்கிறான். ஹீரோவும் டே இந்த இன்ஃபர்னல் லோட்டஸை நான் அப்சர்வே பண்ணலனாலும் உங்களால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சீங்களா, நீங்க எல்லாம் ஜஸ்ட் குப்பைங்க மட்டும்தான் அப்படிங்கிறான். அவனும் டே ஓவரா வை பேசுற, இன்னைக்கு நீ செத்த அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டான். அப்ப அந்த சிவப்பு மண்டையினும் பரவாயில்லண்டா உன்னோட ரிஃப்ளெக்ஸே நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறான். பார்த்தா அந்த மொட்டையும் டே தம்பி என்னோட ஸ்வாடு வருது கொஞ்சம் நவுந்து போ அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவன் அட்டாக்ல இருந்து தப்பிச்சு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அட்டாக் பண்றான். இதுல அந்த மொட்டையும் எப்பட்றா உங்ககிட்ட இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகிறான். ஹீரோவும் இரா தம்பி உனக்கு இனிமேலும் போர் அடிக்காது, இதோட முடிச்சிடறான் அப்படின்னு விங்ஸ் ஆஃப் 100 அப்படின்னு அந்த மொட்டையை அடிச்சு பறக்க விட்டுட்டான். அவனும் கருகி போயிட்டு டே அந்த பொடி பையனை போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்தா அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸும் என்னது ஒரு 4th ஆர்டர் வாரியரை வெறும் 2 மூளை தோக்கடிச்சிட்டானா, யாரா இந்த மான்ஸ்டர், இவன் கூட நாங்க எப்படா போய் சண்டை போடுறது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த கிளாஸ் 2ஓட பிரசிடென்ட்டும் இல்ல இவங்கிட்ட இன்ஃபர்னல் லோட்டஸோட எனர்ஜி இருக்கிறதுனால தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், அது மட்டும் இல்லாம இந்த முட்டால் யூஸ் பண்ற டெக்னிக்கும் ஃபயர் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அதோட எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி டே ஜிபிடாக் எங்கடா இருக்க, உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது, சீக்கிரம் வாடா அப்படிங்கிறான். அப்ப அந்த புகை மூட்டத்துல இருந்து 3 பேர் வந்துட்டு டே என்னடா போயும் போயும் ஒரு பொடி பையனை உங்களால தோக்கடிக்க முடியல, உங்களுக்கு வெக்கமா இல்ல, என்னடா இவ்வளவு பெரிய குப்பையா இருக்கீங்களே அப்படின்ட்டு வரான். ஹீரோவும் என்னது 5th ஆர்டர் வாரியரா அப்படின்னா இவனுங்கெல்லாம் இவனோட சீனியராச்சே, டே நீங்க எல்லாம் அப்பர் கிளாஸ் சேர்ந்தவனுங்க இந்த கிரவுண்ட்ல என்னடா பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். அந்த ஜீப் டேக்கும் டே தம்பி நாங்க ஒண்ணு இங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வரல, எங்களோட மிஷனே வேற, அது உன்னை ஹண்ட் பண்றது அப்படின்னு சிரிக்கிறான். இவனை வந்து நம்ம ஜீப் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். ஹீரோவும் டே இந்த ரீஜியன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸே ஜாம்பிஸையும் பீஸ்டையும் கொன்னு அதுகிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்காக தான் வராங்க, ஆனா அவங்க சண்டை போடும் போது நீங்க குறுக்குள்ள போந்து அவனுங்களை ஈஸியா கொண்டுட்டு அவனுங்க கிட்ட இருக்க லூட் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுறீங்க, அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி அப்பர் கிளாஸ் சேர்ந்தவங்க ஒரு ஹண்டரா இங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படிங்கிறான். அப்ப அந்த ஜீபம் அட என்னப்பா தம்பி, ஒவ்வொரு வருஷமும் வர ஸ்டூடெண்ட்ஸே இங்க இருக்க என்வாயன்மெண்ட்ல அடாப்ட் ஆகி அவங்களோட ஸ்கில்ல ஷார்ப் ஆகிறதுக்கு தான் வரானுங்க, அதில் வரவனுங்க எல்லாம் குப்பையா இருந்தா பரவாயில்ல, உன்ன மாதிரி ஸ்மார்ட்டான ஒரு சிலர் வரானுங்கல்ல அவனுங்க கதையை யாரு முடிப்பாங்க, அதுக்கு தான் நாங்க இருக்கோம். அப்புறம் உண்மை என்னன்னா நாங்க உங்க சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டுக்கு ஹெல்ப் தான் பண்றோம், ஏன்னா உங்களை மாதிரி ஒரு சில குப்பைங்களை நாங்க எலிமினேட் பண்றோம் இல்ல, இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை தெரியுமான்னு பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் அப்படின்னா இந்த ஃபாகுக்கு நீங்க தான் காரணமான்னு கேக்குறான். அந்த ஜீபம் சேச்சே கண்டிப்பா நாங்க கிடையாது, ஏன்னா இந்த G17 ரூயின்ல நிறையவே ஹை லெவலான ஜாம்பி மான்ஸ்டர் இருக்கு, அது மூலியமா தான் இந்த ஃபாகு கிரியேட் ஆகுது, ஆனா உங்களை ஹண்ட் பண்றதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷன் அப்படிங்கிறான். ஹீரோவும் டே இந்த மாதிரி புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாதிரி ஏமாத்துவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, சரி இனிமேலும் இந்த மாதிரி குப்பைங்க சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டுக்கு
உங்களுக்கு தேவையில்லை, நான் எலிமினேட் பண்றேன் அப்படிங்கிறான். அந்த செகண்ட் கிளாஸ் சேர்ந்தவனும், டே நீ சாகிற வரைக்கும் கத்திட்டே தான் கிடப்பியா? சரி டே ஜீபு, நீ மட்டும் இவனை கொன்ன அப்படின்னா அவனோட பேக்ல இருக்க எல்லாமே உனக்கு தான், நான் எதையுமே எடுக்க மாட்டேன். அப்புறம் இவனோட சாவு ரொம்பவே கொடூரமா இருக்கணும் அப்படிங்கிறான். அந்த ஜீபும், அட அவ்வளவுதானே, உன்னோட ரெக்வஸ்ட்டை நிறைவேற்றுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்ட்டு, டே பசங்களா சீக்கிரமா அவன் கதையை முடிங்கடா அப்படிங்கிறான். அவனுங்களும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறானுங்க. ஹீரோவும் சண்டைக்கு ஓடியாரான். அப்புறம் நம்ம கெர்லோஸை காட்டுறாங்க. அவனும் அந்த ஃபாகுக்குள்ள நின்றுட்டு எங்கடா போய் தொலைஞ்சானுங்க, ஒருத்தனையும் காணோம். அப்புறம் இந்த ஜாம்பிஸ் வேற போயும் இதுகிட்ட நான் தனியாவா வந்து மாட்டிக்கணும் அப்படின்ட்டு, செத்து போங்கடா முட்டாள் கிரியேச்சர்ஸ் அப்படின்னு அங்க அட்டாக் பண்றான். பார்த்தா ஒரு ஸ்வாட் அவனோட அட்டாக்கை தடுத்துட்டு, டே கெர்லோஸே நீ என்ன கண்ணை மூடிட்டா சண்டை போட்டுட்டு இருக்க, கொஞ்சல்ல எங்களை கொன்னு இருப்படா அப்படின்ட்டு நம்ம பிளாக் வரா. அவனும், அட போங்கடா டே, நானே அந்த டென்டக்கல் ஜாம்பிஸ் தான் வந்துருச்சோ அப்படின்னு பயந்து உங்களை அட்டாக் பண்ணிட்டேன். நானும் தனியா நின்று எத்தனை ஜாம்பிஸ் தான் அட்டாக் பண்ணட்டும், கிட்டத்தட்ட செத்து பொழைச்சிருக்கேன், எங்கடா போய் தொலைஞ்சிங்க அப்படின்னு கேக்குறான். பிளாக்கும், என்னது நீ தனியா இருக்கியா அப்படின்னா லோலாவும் ஃப்ராஸ்டரும் எங்கடா அப்படின்னு கேக்குறா. கெர்லோஸும், அட அவனுங்க என் கூட இருந்திருந்தா நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும், நம்ம இந்த ஃபாக்ல இருக்கிறதுனால இன்னுமே நம்மளோட போனுக்கு சிக்னல் வரல, இப்போ அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்னு கேக்குறா. குல்லாவும், சரி இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம முன்னேறி போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த ஜீபம், இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படா போயும் உன்ன மாதிரி ஒரு குப்பை இத்தனை பேர்த்த தோக்கடிக்கிற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த செகண்ட் கிளாஸை சேர்ந்தவனும், அடே அவன் வந்து அந்த இன்ஃபர்னல் லோட்டஸ்ல இருக்க எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் யூஸ் பண்றது ஃபயர் டெக்னிக் அப்படிங்கிறதுனால அதோட எஃபெக்ட் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இருந்தாலுமே அவன் இன்னும் அந்த இன்ஃபர்னல் லோட்டஸ்ல இருக்க எனர்ஜியை ஃபுல்லா கன்சியூம் பண்ணல அப்படிங்கிறான். அந்த ஜீபம், அட அப்படியே கதை, இது தெரிஞ்சிருந்தா நம்ம இவன் கூட சண்டை போட்டு டைமை வேஸ்ட் பண்ணவே தேவையில்லையே, இவனை முடிக்கிறதுக்கு தான் ரொம்பவே ஈஸியான ஒரு வழி இருக்கு அப்படின்னு சிரிக்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட ஃபயர் அட்டாக்ல ஒருத்த மாட்டிக்கிட்டே, டே என்னை காப்பாத்துங்கடா, நான் இங்க சாக விரும்பல அப்படின்னு கதறான். அந்த ஜீபம், குப்பைங்களா உங்களை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு, டே யாரும் இங்க இருந்து நவரக்கூடாது, அவனால அந்த இன்ஃபர்னல் லோட்டஸோட எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால கூடி சீக்கிரம் அவனே செத்து போயிடுவான். நாம அவன் கூட சண்டை போடுறது அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும். அங்க கொஞ்சம் நல்லா பாருங்க, அவன் ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகி இருக்கான். அதனால நம்ம அவனை தனியா விட்டாவே போதும், அந்த இன்ஃபர்னல் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியாம அவன் பாடி வெடிச்சு செதறிடும். அப்புறம் அவங்களை அட்டாக் பண்ண வந்தான் அப்படின்னா அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் மட்டும் பண்ணுங்க, அவனால ரொம்ப நேரம் சண்டை போட முடியாது அப்படின்ட்டு. என்னடா குழந்தை பையா, உன்னால அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியலையா அப்படின்னு நம்ம ஹீரோவை சுத்தி நின்னுட்டானுங்க. ஹீரோவும், இல்ல நான் நினைச்சதை விட அவன் ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கான், என்னோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணாம இப்படியேவும் என்னால ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது, இங்க லோலாவும் இல்ல, அதனால என்னோட எனர்ஜியை சப்ரஸும் பண்ண முடியாது, நான் இப்ப என்னதான்டா பண்ணட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ஜீபோ நம்ம ஹீரோ பின்னாடி வந்து, டே பொடி பையில உன்னை அவ்வளவு ஈஸியா நாங்க விட்டுருவோம்னு நினைச்சியா, இதோட உன் கதை முடிஞ்சிடா அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம லோலா வந்து அவனோட அட்டாக்ல இருந்து அசால்ட்டா நம்ம ஹீரோவை தூக்கிடும்டா. ஹீரோவும், என்னது லோலாவா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, எனக்கு ஒரே எம்பாரசிங்கா இருக்கு, பிரின்சஸ் வந்து ஒரு நைட்டை காப்பாத்தி கூட்டிட்டு வராளா, சரி ஆபத்துக்கு பாவம்ல, உசுரோட இருந்தா சரிதான் அப்படிங்கிறான். லோலாவும், டே நீ ஒன்னும் நைட் இல்ல ஃப்ராஸ்டர் அப்படிங்கிறா. ஹீரோவும், சரி லோலா இந்த 4-5 குப்பைங்களோட கதையை முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம நாயத்தை வச்சுப்போம் அப்படிங்கிறான். அந்த ஜீபம், பரவாயில்ல இந்த பையனுக்கு ஒரு ஃப்ரெண்டு எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு வரான். அப்போ அந்த செகண்ட் கிளாஸ் சேர்ந்தவனும், டே ஜீபு நீ அதை பாத்தியா, அந்த பொண்ணு அவளோட சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணி அந்த இன்ஃபர்னல் லோட்டஸோட பவரை கண்ட்ரோல் பண்றா அப்படிங்கிறா. அந்த ஜீபம், பரவாயில்ல இந்த பொண்ணு ஐஸ் சோர்ஸ் பவரை ட்ரெயின் பண்ணியிருக்கா, இருந்துட்டு போட்டோம், இந்தாமா பொண்ணு நீ கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோ, இல்லைன்னா உனக்கும் காயம் ஏற்பட்டுரும் அப்படின்னு அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோவும் அங்க மீதி இருந்தவனுங்களை சமாளிச்சுட்டு இருக்கான். நம்ம லோலாவும் அங்க இருக்கவனுங்களை தூக்கி போட்டு விளாசிட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த ஜீபம், இல்ல இவனுங்க 2 பேருமே ரொம்ப ட்ரெயின்டா இருக்கானுங்க, அதுலயும் இந்த பொண்ணு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸா சண்டை போடுறா, இந்த பொண்ணு கிட்டத்தட்ட 4th ஆர்டர் வாரியர் அளவுக்கு இருக்கலாம், முதல்ல இவ கதையை தான் முடிக்கணும் அப்படின்ட்டு, டே பசங்களா எல்லாரும் அந்த பொண்ணோட கதையை முதல்ல முடிங்க அப்படிங்கிறான். அவனுங்களும் ஓகே பிரசிடென்ட் அப்படின்ட்டு நம்ம லோலாவை அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோவும் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அப்படின்னு வந்தவனை அடிச்சு பறக்க விட்டுட்டு, என்னோட பிரின்சஸுக்கு ஒண்ணுனா நான் வருவேன்டா தக்காளி, முடிஞ்சா இப்ப இவன் மேல கை வைங்கடா அப்படின்னு மாசா டயலாக் பேசிட்டு இருக்கான். அந்த ஜீபம், யாரா இவன் பைத்தியக்காரனா, இந்த அளவுக்கு எப்பரா இவனால பவரை பொசஸ் பண்ணிருக்க முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் ஜம்ப போட்டு, இந்த டெக்னிக்கை நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கான டைம் இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு அவனோட கேலக்ஸி ஃபால் அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்றான். பார்த்தா அங்க பயங்கரமான பிளாஸ்ட். அந்த ஜீபோ நம்ம ஹீரோவோட பவரை பார்த்து வாயை பொழந்துட்டு, என்னது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான
பவர்ஃபுல்லான ஒரு கோல்டன் டெக்னிக்கை இவன் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கானா. உண்மையிலேயே இவன் எந்த ஃபேமிலி தான்டா சேர்ந்தவன் அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் பரவாயில்ல இந்த அட்டாக் நல்லா தான் இருக்கு, அதுவும் என்னோட இன்ஃபர்னல் லோட்டஸோட பவர் இருக்கிறதுனால இன்னுமே பயங்கரமா இருக்கு அப்படின்னு அவனோட ரேஜ் பூஸ்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்னு அந்த ஜீப் அட்டாக் பண்ண போறான். அவனும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தடுத்துக்கிட்டு இவனால எப்படா ஒரே சமயத்துல இத்தனை பவர்ஃபுல்லான டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியுது. சரி அதை பத்திலாம் கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு அந்த செகண்ட் கிளாஸ் சேர்ந்தவன நம்ம ஹீரோவோட அட்டாக் முன்னாடி நிறுத்துறான். அவனும் டே சைக்கோ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த ஜீபும் சாரிப்பா இங்க சாவறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறான். ஹீரோவும் அவனை அடிச்சு பறக்க விட்டுட்டான். அந்த ஜீபும் இந்தாண்ட திரும்பி பார்த்தா நம்ம லோலாவும் அவனுங்க எல்லாத்தோட கதையும் முடிச்சு வச்சிருக்கா. இதை பார்த்து அந்த ஜீபும் மிரண்டு போயிட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படா ஒரு ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க முடியும், கடவுளே நான் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவனோட டைகர் கிளா டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு எங்கடா அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சு போக விட்டுருமா அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். ஜீபோ யாரா இவனுங்க போயும் இந்த சைக்கோஸ் கிட்ட வந்தா மாட்டணும் அப்படின்னு மிரண்டு போய் நம்ம ஹீரோவோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு இருக்கான். அவனும் டே என்னோட ஃபயர் லோட்டஸோட பவரு உனக்கு வேணும்னு தானே கேட்ட, இந்த வாங்கிக்கோ அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த ஜீபோ நம்ம ஹீரோவோட பவரை பார்த்து கதறிக்கிட்டு டே நான் மூன் விங் லீஜன்ல ஒரு மெம்பரா இருக்கேன், என்னை மட்டும் நீ கொன்ன உன்னோட சாவு கொடூரமா இருக்கும் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது மூன் விங் லீஜனா, யாரா அந்த முட்டா பசங்க, இதுக்கு முன்னாடி நான் அவங்களை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிறான். அந்த ஜீபோ டே குழந்தை இதை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு அங்கிருந்து சரி ஃபாஸ்டா மூவ் ஆகி போயிட்டான். ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு எப்புரா இவ்வளவு வேகமா போன, இது என்ன மாதிரியான டெக்னிக்டா அப்படின்னு மிரண்டு போய் நின்றுகிட்டு எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டிப்பா அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு திரும்பி வருவான்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு. ஆமா லோலா இந்த மூன் விங் லீஜனை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கிய அப்படின்னு கேக்குறான். லோலாவும் ஆமா இதை தெரியாம யாராவது இருக்க முடியுமா, இந்த உலகத்துல இருக்க லார்ஜஸ்ட் மெர்சனரி குரூப், அவங்களோட தனிப்பட்ட வேலையே அசாசினேஷன் தான் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது இந்த உலகத்திலேயே லார்ஜஸ்ட் மெர்சனரி குரூப்பா, அப்படின்னா இவனுங்களோட ஆளுங்க ஒவ்வொரு கண்ட்ரியிலும் இருப்பானுங்களா அப்படின்னு ஷாக்லயே கேக்குறான். அவளும் ஆமா அது மட்டும் இல்லாம அந்த மெர்சனரி குரூப்போட லீடர் 9th ஆர்டர் வாரியர், அதுலயும் இந்த மெர்சனரி குரூப் எதுக்கு இவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னா அந்த மெர்சனரி குரூப்பை சேர்ந்த ஏதாவது ஒரு மெம்பரை யாராவது ஒருத்தன் கொன்னுட்டாங்க அப்படின்னா அந்த மெர்சனரி குரூப்ல இருக்க கடைசி மெம்பர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த கொன்னவனை தேடி பழி வாங்காம விட மாட்டாங்க. அப்புறம் ஒரு சில கதைகளும் இருக்கு. இந்த மூன் விங் மெர்சனரி குரூப் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு சின்ன கிங்டத்தை டோட்டலா அழிச்சிட்டாங்க, அதுவும் ஒரே வாரத்துல. அந்த கண்ட்ரில இருந்த ஒருத்தவங்க கூட உயிரோட மிஞ்சல அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது இவனுங்க இவ்வளவு மோசமானவனுங்களா, இதுக்கு பேர் தான் தலைக்கு வந்தது தலப்பாவோட போனதா, நான் மட்டும் அவனை கொண்டு இருந்தேன் என் கதை என்ன ஆவறது, இன்னைக்கு ஏதோ எனக்கு கொஞ்சம் லக் இருந்திருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஆமா லோலா இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்ல மாட்டியான்னு கேக்குறான். லோலாவும் உனக்கு இவனுங்களை பத்தி தெரியாதுன்னு எனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிறா. நம்ம லோலாவும் டே உன்னை அட்டாக் பண்றதுக்கு யாரு வந்தாலும் நான் அவனுங்களை கொல்லுவேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் அப்படியா சரி ரொம்பவே நன்றிமா அப்படின்ட்டு லோலா 9th ஆர்டர் வாரியரையே அசால்ட்டா எதிர்த்து சண்டை போடுவோன்னு இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றாளா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அவனோட கையை பார்த்தா ஃபுல்லா எரிஞ்ச மாதிரி இருக்கு. நம்ம லோலாவும் டேய் நானும் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா என்னோட ஐ சோர்ஸ் பவர்னால இந்த இன்ஃபர்னல் லோட்டஸோட எனர்ஜியை சப்ரஸ் பண்ண முடியல, அதனால இதுக்கு வேற வழி தான் தொலைணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் அப்ப நீ சொல்றத பார்த்தா நான் இங்க வெடிச்சு சதறிடுவேனா, என்னை காப்பாத்துறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு அழுகுறான். லோலாவும் இல்ல இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நீ வாட்டர் அப்படி இல்லைன்னா ஐஸ் ஆட்ரிபியூட் இருக்க அல்ட்ரா கிறிஸ்டலை அப்சர்வ் பண்ணன அப்படின்னா இந்த இன்ஃபர்னல் லோட்டஸோட எனர்ஜியை சப்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறா. ஹீரோவும் இந்த மூன் விங் லீஜன்ல இருக்க ஃபாக பார்த்தா இதுக்கு பக்கத்துல வாட்டர் அப்படி இல்லைன்னா ஐஸ் ஆட்ரிபியூட்ல இருக்க ஏதாவது ஒரு எவலோட பீஸ்ட் இருக்கலாம் அப்படிங்கிறான். லோலாவும் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறா. ஹீரோவும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, இங்க யாரோ வராங்க அப்படின்னு அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். பார்த்தா 5th ஆர்டர்ல இருக்க ரெட் ஐ மியூட்டன்ட் ஹவுண்ட் எல்லாம் வருது. ஹீரோவும் இதுங்க எல்லாமே 5th ஆர்டர்ல இருக்கு அப்படின்ட்டு அட்டாக் பண்ண அப்படின்ட்டு ஓடுறான். அப்புறம் அந்த ஜீபை தான் காட்டுறாங்க. அவனும் நம்ம ஹீரோட அடி வாங்கி போய் உட்காந்துக்கிட்டு யாரா இந்த பொடி பையன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், அவனால என்னோட ஒரு கையே போயிருச்சு, நான் சீக்கிரமா போய் எனக்கு புதுசா ஒரு பயானிக் ஹேண்ட் வாங்கி ஆகணும். அப்புறம் என்ன தைரியம் இருந்தா அவன் என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான், இதுக்கு கண்டிப்பா அவன் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு அங்க இருக்க ஜெட்ல ஏறிக்கிட்டு அந்த குழந்தைக்காக ஒரு சின்ன பரிசு கொடுத்துட்டு வந்துடலாம், அதை இங்க இருக்க யாருமே மறக்க மாட்டாங்க அப்படின்னு வில்லத்தனமான ஸ்மைலோட அந்த ஜெட்டை எடுத்துட்டு பறந்துட்டான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு என்னது ஜெட்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த முட்டாள் ஜீபு அங்க அட்டாக் பண்றான். ஹீரோவும் எதுக்குடா இங்க அட்டாக் பண்றானுங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த ஜீப் அட்டாக் பண்ண இடத்துல இருந்து
ஏதோ ஒரு எவால்டு பீஸ்ட் எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து 8th ஆர்டர்ல இருக்க ஒயிட் ஐஸ் பேர்டு. அதுவும் பயங்கரமா கத்துது. அதோட ப்ரெஷரை நம்ம ஹீரோவும் லோலாவும் தாங்க முடியாம ஹீரோலாம் என்னது 8th ஆர்டர் எவால்டு பீஸ்டா, என்னடா இந்த G17 ரூயின்ல இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பீஸ்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். லோலாவும் இங்க இருந்த ஃபாக் எல்லாம் கிளியர் ஆயிருச்சு அப்படின்னா இந்த பறவை தூங்கிட்டு இருந்ததுனாலதான் இந்த ஃபாக் இருந்திருக்கு. இத கோவப்படுத்தி எவனோ எந்திரிக்க வச்சுட்டு போயிட்டான். ஆனா நமக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இது ஒரு ஐஸ் போர்டை வச்சு அப்படின்னு சிரிக்கிறா. ஹீரோவும் என்னது ஐஸ் போர்டா, அடி பைத்தியக்காரி, இது 8th ஆர்டர் எவால்டு பீஸ்ட், இத போய் நீ கொல்ல போறி அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த மேல்ச்சி ஆரியோட டீமை கட்டுறாங்க. அவனும் இங்க ஒரு 8th ஆர்டர் ஒயிட் ஐஸ் பேர்டு இருக்கு, அதுவும் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கு அப்படிங்கிறான். இதை கேட்ட அவனோட டீம்மேட்ஸும் என்னது 8th ஆர்டர் எவால்டு பீஸ்டா, ஏன்டா இது கூட எவன்டா இங்க இருந்து சண்டை போடும் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. மேல்ச்சி ஆரியாவும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஹண்டர் கில்டுக்கு நோட்டிஃபை பண்ணிட்டேன், அதனால கூடி சீக்கிரமே அவனுங்க இங்க வந்து இந்த பீஸ்டோட கதையை முடிச்சிருவானுங்க. அப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு எனக்கும் கொஞ்சம் ரிவார்டு கிடைக்கலாம் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த ஒயிட் ஐஸ் போர்டை பார்த்து அங்க இருக்க மீதி மான்ஸ்டர் எல்லாம் பயந்து ஓடுது. ஹீரோவும் இல்ல இங்க இருக்க லோ லெவல் மான்ஸ்டர் எல்லாமே அதை பார்த்து பயப்படுதுங்க, நாம இதே இடத்துல நின்றுட்டு இருந்தா கண்டிப்பா செத்து போயிருவோம், அதனால சேஃபான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு அங்க இருக்க ஒரு பில்டிங்ல போயிட்டு என்னது ஜாம்பி படையா, என்னங்கடா எல்லா பக்கமும் பிரச்சனையாவே இருக்கு அப்படின்ட்டு நம்மளோட பிளாக்கோட டீமு உயிரோட இருப்பானுங்களா, இல்ல இல்ல கண்டிப்பா உயிரோட தான் இருப்பாங்க, அவனுங்களை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான். அப்ப அவங்க நிறையவே ஜெட்டு வருது. ஹீரோவும் இதெல்லாம் என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். லோலாவும் அந்த ஒயிட் ஐஸ் போர்டை ஹண்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிறா. அப்புறம் அந்த ஷிப்ல இருந்து 2-3 பேர் இறங்கி வராங்க. அங்க கண்ணாடி போட்டுட்டு இருக்கணும். என்னது ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கானுங்களா, இவனுங்க இங்க என்னடா பண்றானுங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அங்க இருக்க பெருசும் அவனுங்க சான்சரி இன்ஸ்டியூட்ல இருந்து இந்த G17 ரூயினுக்கு ட்ரைனிங்காக வந்திருப்பானுங்க போல. அது மட்டும் இல்லாம இந்த ஒயிட் ஐஸ் போர்டு இங்க இருக்கு அப்படின்னு நமக்கு நோட்டிஃபை பண்ணதும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, இங்க இருக்க யாரையும் நம்ப கூடாதுன்னு என்னோட உள் மனசு சொல்லுது அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் அந்த பெருசு 7th ஆர்டர் வாரியரா அப்படின்னு கேட்டுட்டு என்னோட அனலிட்டிக்கல் லைனால அவரோட பவர் லெவலை பார்க்க முடியல, அதனால அவரு கண்டிப்பா 7th ஆர்டர் வாரியரா தான் இருக்கணும் அப்படிங்கிறான். அந்த பெருசும் டே தம்பிங்களா, இந்த இடம் ரொம்பவே டேஞ்சரு, அப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்கணும், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, இந்த ஒயிட் ஐஸ் போர்டு எப்படி அவேக்கன் ஆனிச்சு அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் அது பாட்டுக்கு 7ன்னு படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு, ஒரு முட்டா பையன் மிசைல் வச்சு அதை எழுப்பி விட்டு போயிட்டான் அப்படிங்கிறான். அந்த பெருசும் அப்படின்னா யாரோ ஒருத்தன் இந்த ஐஸ் போர்டை இன்டென்ஷனால தான் அவேக் பண்ணியிருக்கணும், சரி பாய்ஸ் வாங்க அதோட கதையை போய் முடிப்போம் அப்படின்னு பறந்து போறானுங்க. அப்ப அந்த ஒயிட் ஐஸ் போர்டும் இவனுங்களா பார்த்துட்டு ஹியூமன்ஸா அப்படின்னு அதோட ஐஸை வச்சு அட்டாக் பண்ணுது. அந்த பெருசும் லேசர் கேனன் ஃபயர் அப்படிங்கிறாரு. பார்த்தா அங்க ஒரு லேசரும் லோட் ஆகிட்டு சும்மா காத்த கிழிச்சிட்டு அந்த போர்டு அட்டாக் பண்ணிருச்சு. ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு யாரா இவனுங்க மிலிட்ரி கிரேட்ல இருக்க K17 அப்படிங்கிற லேசர் கேனன்லாம் வச்சிருக்கானுங்க, இதை காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு இவனுங்க என்ன அவ்வளவு பணக்காரனுங்களா அப்படின்னு பாக்குறான். அந்த லேசரும் பறவை அட்டாக் பண்ணதுல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். அப்போ அந்த கண்ணாடிக்காரனும் அந்த பறவை செத்துருச்சு அப்படிங்கிறான். பெருசும் இல்ல அது இன்ஜிரி மட்டும் தான் இருக்கு, நாம தான் போய் அதை கொல்லணும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இவனுங்க பண்ண அட்டாக்க பார்த்து ஷாக் ஆயிட்டு என்னங்கடா நடக்குது இங்க, ஒரு 8th ஆர்டர் எவால்டு பீஸ்ட சிங்கிள் அட்டாக்ல கொண்டுட்டானுங்களா அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். லோலாவும் அந்த K17 அப்படிங்கிற லேசர் கேனன் மிலிட்ரி கிரேட்ல ஹை லெவலான வெப்பன், ஸோ அதுகிட்டே இருந்து இதை கூட எதிர்பார்க்கலனா எப்படி அப்படிங்கிறா. பார்த்தா அந்த பறவை என்ன சாகல, அதுவும் எந்திரிச்சு வந்து ஒரு கர்ஜனை விடுது. இதுல அங்க வந்த எல்லாரும் பறந்து போயிட்டானுங்க. அந்த பெருசும் ஷாக் ஆயிட்டே இல்ல அந்த முட்டாள் பறவை இன்னும் சாகல, நம்ம கூட விளையாண்டுட்டு இருக்குது, மறுபடியும் லேசர் கேனனை வச்சு அட்டாக் பண்ணுங்கடா அப்படிங்கிறாரு. அவனுங்க அந்த லேசர் கேனனை லோடு பண்றதுக்குள்ள அந்த பறவையும் அதோட விண்டு பவரை வச்சு பயங்கரமான சூறாவளி எல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. அது போய் அட்டாக் பண்ணதுல அங்கிருந்த லேசர் கேனனோட கதை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை பார்த்த நம்ம லோலாவும் அவ்வளவுதான், இப்ப ஹைடெக் வெப்பன் எல்லாமே அழிஞ்சிருச்சு, இனிமே தான் உண்மையான ஃபன் இருக்க போகுது அப்படிங்கிறா. அப்ப ஹீரோவும் இன்னும் ஒரு சில வாரியர்ஸ் ஜாயின் பண்ணி இந்த பறவையை கொன்னாங்க அப்படின்னா அதோட வேல்யூபிளான ஐட்டத்தெல்லாம் அவனுங்க ஆட்டை போட்டு போயிடுவானுங்க தானே அப்படின்னு கேக்குறான். அப்போ ஒரு மலமாடும் இது நம்மளோட சான்ஸ் அப்படின்னு அவனோட டீமை கூட்டிக்கிட்டு அந்த ஒயிட் ஐஸ் போர்டு அட்டாக் பண்ண போறானுங்க. அதுவும் இவனுங்க வரத பார்த்துட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுது. அந்த மலமாடும் முட்டாள் பறவை நீ அட்டாக் பண்றதுக்குள்ள உன்னோட கதையை நான் முடிச்சேருவேன், அப்புறம் உங்ககிட்ட இருந்து வேல்யூபிளான ஐஸ் கிறிஸ்டல் எடுத்துட்டு போய் நான் பணக்காரனாக போறேன் அப்படின்னு அட்டாக் பண்ண போறானுங்க. பார்த்தா அவன் அட்டாக் பண்ணதே அந்த பறவைக்கு கொசு கடிச்ச மாதிரி கூட இல்ல. அதுவும் யாரா நீ காமெடி
பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அதோட விண்டு பவர் வச்சு அந்த மலை மாடை தூக்கி அடிச்சிருச்சு. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, என்னங்கடா இந்த 8th ஆர்டர் எவலோட பீஸ்டோட பவர் இவ்வளவு டெரிஃபைங்கா இருக்கு. அப்புறம் லோலா நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். அவளும் ஒரு அல்ட்ரா கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், ஏன்னா நேத்து ஃபுல்லா நான் சண்டை போட்டு டயர்டா இருக்கேன், இதே கண்டிஷன்ல போய் இந்த 8th ஆர்டர் எவலோட பீஸ்ட தோக்கடிக்க முடியாது. அப்புறம் போற போக்க பார்த்தா இந்த சண்டை அவ்வளவு சீக்கிரம் முடியாதாட்டங்குது. அப்புறம் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும் போது ஒரு 9th ஆர்டர் கோலத்தோட கதையை முடிக்கிறதுக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட போயிருந்தேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, நீ இப்ப என்னடி சொன்ன, 10 வயசு இருக்கும் போது 9th ஆர்டர் கோலத்தை அட்டாக் பண்ண போயிருந்தீங்களா, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு கத்துறான். லோலாவும் நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்ததுனால என்ன அந்த பீஸ்ட் கூட சண்டை போட விடல, நான் சும்மா பக்கத்துல நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்த்தேன், இருந்தாலும் அதுல இருந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னடி சொல்ற, இந்த ஐஸ் போர்டை அழிக்கிறதுக்கு ஒரு ஊரே வந்தா கூட போதாதாட்டங்குது, ஆனா நீ உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ஒரு 9th ஆர்டர் கோலத்தை தோக்கடிக்க போன அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி 9th ஆர்டர் கோலத்தை தோக்கடிக்கணும் அப்படின்னா அவனுங்க கண்டிப்பா ஒரு 9th ஆர்டருக்கு மேலதான் இருக்கணும். அப்ப என்ன உன்னோட ஃபேமிலியில இருக்கவனுங்க எல்லாம் கடவுளா? அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கவனுங்க ஃபேமிலில இருந்து வந்துட்டு என்ன எப்படி நீ லவ் பண்ணுவ, நான் எப்படி உன்னை லவ் பண்ண வைக்கிட்டோம் அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான்.